கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போற டாபிக் வந்து ஸ்கேம் ரிலேட்டடா தான். இந்த ஸ்கேம் ரிலேட்டடா பேசும்போது யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோல ஒரு நபர் வந்து இன்னொரு நபர் மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்ற மாதிரி ஃபாரெக்ஸ் ஸ்கேம் ஒன்று போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தேன். அது வந்து உண்மையாவே எனக்கு வந்து ரொம்பவே வந்து பயமா இருந்தது அண்ட் எல்லாத்துக்கும் மேல ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்தது. இந்த மாதிரியும் ஸ்கேம்ஸ் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் யூடியூப்ல இன்டர்வியூ கொடுத்த நபர் வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன், ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்டோட எக்ஸ் எம்ப்ளாயி. அவர் என்ன பண்றாரு, ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு ஒரு சேனலுக்கு. அது என்ன சொல்றாருன்னா, டாக்டர் குணா சண்முகம் அப்படிங்கிற ஒரு பர்சன். அவர் வந்து ரஷ்யால டாக்டர் படிச்ச ஒரு பர்சன். பயங்கரமான ஹைஃபையா இருக்கிறாரு. எல்லாத்துலயுமே அவருடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட், அவருடைய யூடியூப் சேனல்ஸ்ல எல்லாத்துலயுமே பார்த்தா பயங்கர ஹைஃபையா இருக்காரு. லேண்ட் ரோவர் காரு, பெரிய பெரிய காஸ்ட்லி கார்ல வராரு. எப்போ இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணா நான் இந்த கண்ட்ரில இந்த கண்ட்ரி போர்டிங்ல இருக்கேன், இந்த கண்ட்ரில இந்த கண்ட்ரி நான் போர்டிங்ல இருக்கேன்னு சொல்லிட்டு அதே மாதிரியே சொல்லிட்டே இருக்காரு. மொபைல்ல நார்மல் காலே பண்ண முடியல. அவர் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல தான் கால் பண்ண முடியுமே தவிர அதுவும் ஆடியோ கால் தான் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ரொம்பவே ஹைஃபையான ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் குணா சண்முகாவை பத்தி இந்த எக்ஸ் எம்ப்ளாயி வந்து எக்ஸ் மிலிட்டரி எம்ப்ளாயி வந்து சொல்றாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, எக்ஸ் மிலிட்டரி எம்ப்ளாயி என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு நாள் வந்து யூடியூப்ல வந்து ஒரு சேனல்ல ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன். அதுல வந்து டாக்டர் குணா சண்முகா வந்து 2000 USD இன்வெஸ்ட் பண்ணி 240 மில்லியன் USD வந்து நான் ரிட்டர்ன் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. எங்களுக்கு உண்மையாவே ஷாக்கிங்கா இருந்தது. விச் மீன்ஸ் 2000 USD போட்டு 2000 கோடி INR வந்து ரிட்டர்ன் எடுக்கிறது சமம், ஈக்குவல். சரிங்களா? INR USD பாத்தீங்கன்னா அந்த ஈக்குவல் வரும். சோ அந்த அளவுக்கு வந்து நான் ரிட்டர்ன் எடுத்தேன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ எல்லாம் போட்டிருந்தாரு. அந்த இன்டர்வியூ எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இன்ஸ்பைரிங்கா இருந்துன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல ஒரு காண்டாக்ட் பண்ணேன். இன்ஸ்டாகிராம்ல காண்டாக்ட் பண்ணும்போது அவர் என்ன சொன்னாரு, எங்களுக்கு 100 USD ஃபர்ஸ்ட் பே பண்ணுங்க, 100 USD பே பண்ணா உங்களுக்கு நான் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன் அப்படின்றாரு. இந்த சிக்னல்ஸ்னா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஷேரை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஷேர் நம்ம வாங்குவோம், அந்த ஷேர் எப்போ பூம் ஆகுதோ அப்ப விற்போம். இந்த எப்போ பூம் ஆகுதோ அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா, நிறைய பேருக்கு தெரியாது. எப்போ இது பூம் ஆகும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நாட்டிஃபை பண்றது தான் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அதுக்கு நீங்க வந்து 100 USD பே பண்ணுங்கன்னு சொல்லி 100 USD வாங்கியிருக்காரு. ஸோ 100 USD வாங்கின அப்புறம் தான் தெரிஞ்சது, இந்த சிக்னல்ஸ் ஆக்சுவலி வந்து அவர் வந்து வேற ஒருத்தர்கிட்ட இருந்து ஃப்ரீயா வாங்கி இவருக்கு வந்து 100 USD சேல் பண்ணியிருக்காரு. இவருக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து 100 USD வந்து சேல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் குணா சண்முகம் என்ன பண்றாரு, எலைட் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ம் ஒன்று வந்து ஓபன் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப நாளா இந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன் கோச்சிங் கிளாஸ்லாம் சொல்லி தரோம், நீங்களே வந்து ட்ரேட் பண்ணுங்க, எங்களை நம்பணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, எங்களை நம்பி இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, நீங்களே ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல கோச்சிங் கிளாஸஸ்லாம் வந்து சொல்லி கொடுத்துறாரு. ஸோ ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ்லாம் முடிச்ச அப்புறம் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது, விச் மீன்ஸ் இந்த பர்டிகுலர் பர்சன் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பர்சன் யாரு, இந்த எக்ஸ் மிலிட்டரி எம்ப்ளாயி. ஸோ அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது லாஸ் ஃபேஸ் பண்றாரு. ஸோ உடனே டாக்டர் குணா சண்முகா கால் பண்ணி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கொடுக்குறேன், அந்த சாஃப்ட்வேர்ல வந்து AI ரொபாட்டிக் சாஃப்ட்வேர், அந்த AI ரொபாட்டிக் சாஃப்ட்வேர்ல நீங்க வந்து ஜஸ்ட் இன்புட் கொடுத்தாலே போதும், எந்த அளவுக்கு நீங்க ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கீங்க, எந்த உங்களுக்கு ரிட்டர்ன் வேணும், எந்த பீரியட்ல உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துட்டே இருக்கணும், விச் மீன்ஸ் இயர்லி ரிட்டர்ன் வேணுமா, மந்த்லி ரிட்டர்ன் வேணுமா, வீக்லி ரிட்டர்ன் வேணுமா, அது எது வேணும்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதுவே எல்லாமே பார்த்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டே இருக்கும். அந்த மாதிரி சாஃப்ட்வேருக்கு அந்த சாஃப்ட்வேருக்கு பிரைஸ் வந்து 2,85,000. அந்த அமௌண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த சாஃப்ட்வேரை வந்து சேல் பண்றாரு. எத்தனை பேருக்கு பாத்தீங்கன்னா, இவருக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு சேல் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. 30 பேருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதுவே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 85 to 86 lakhs கிட்ட வருது, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து ரஷ்யால இருப்பாராம், டக்குன்னு இன்டர்வியூ கொடுக்கணும், இந்தியாவுக்கு வருவாராம், திரும்பி வேற கண்ட்ரிக்கு போவாராம், இப்படியே எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து மினிமம் 30 lakh இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுத்த விஷயத்த சொல்றாரு. ஒரு பக்கம் அந்த சாஃப்ட்வேரை கொடுக்கவே இல்லை, இந்த சாஃப்ட்வேர் நான் உங்களுக்கு இன்னைக்கு தரேன் அன்னைக்கு தரேன்னு சொல்லிட்டு அந்த சாஃப்ட்வேரை கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, இல்ல மினிமம் 30 lakh டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு எனக்கு தேவைப்படுது, 30 lakh கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன், நீங்க என்ன ரிட்டர்ன் கேட்குங்க அந்த ரிட்டர்ன் உங்களுக்கு கரெக்டா கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட அவ்வளோ இல்லை அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து 20 lakh கொடுக்குறாரு. பேலன்ஸ் 10 lakh நானே போட்டு ட்ரேட் பண்றேன், உங்களுக்கான ஷேர் நான் உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லி 30 lakh வாங்குறாரு. 30 lakh மந்த்லி 5 to 7% ரிட்டர்ன் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 30 lakhல 20 lakh அந்த எக்ஸ் சர்வீஸ் மேன், 10 lakh அவரோடதுன்னு சொல்றாரு. 5 to 7% அப்படின்னீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 lakhல 5% அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய அமௌண்ட் வரும்.
அதை நான் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாரு. HDFC பேங்க் அக்கௌண்ட், அதாவது அந்த பர்டிகுலர் குணா சண்முகா அவருடைய HDFC பேங்க் அக்கௌண்ட் திண்டுக்கல் பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. ஓ மை காட், திண்டுக்கல் பிரான்ச்சுன்னு சொல்றான். இல்லையே, இடிக்குது. ரஷ்யான்ற திண்டுக்கல்ன்ற எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கதான் மேட்ரு. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த குணா சண்முகோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் கூடவே இருப்பார். அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையில பிரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு, இவருடைய பர்சன், அதாவது அந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் கிட்ட வந்து ஒரு லொகேஷனை ஷேர் பண்ணி இந்த லொகேஷன்ல போங்க, அந்த டாக்டர் அங்கதான் இருப்பாரு அப்படின்றாங்க. மிகப்பெரிய ஹைஃபையா, மிகப்பெரிய பெரிய பர்சனாலிட்டியா சோசியல் மீடியால வலம் வந்த அந்த டாக்டர் சண்முகா திண்டுக்கல்ல ஒரு ரெண்டல் வீட்டுல வாடகைக்கு இருக்காரு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாச்சு. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் சண்முகாவுக்கு வந்து சொந்தமா ஒரு பைக் கூட இல்லை அப்படிங்கிறது தான் அங்க இருக்கிற பர்சன்ஸ் உடைய ஒரு விஷயம். அண்ட் அவருடைய அப்பா வந்து சிலம்பம் கற்றுக் கொடுக்குற ஒரு டீச்சர் அப்படின்னும், இவங்க வாடகை வீட்டில் இருக்காங்க அப்படின்னும், அவருக்கு சொந்தமா ஒரு பைக் கூட அவர் பேர்ல அப்போ இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதுக்கு நடுவில் அவர் வந்து 24 இன்டர்நேஷனல் கம்பெனிஸ்ல சிஇஓவா இருக்காரு அப்படின்னும், இதுக்கு நடுவில் தான் இந்த ஒரு மிகப்பெரிய யூடியூப் சேனல்ல அவருடைய இன்டர்வியூ பார்த்த ஒருத்தர் என்ன பண்றாரு, அவரை கான்டாக்ட் பண்றாரு. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ராம் பிரசாத் அப்படிங்கிற ஒரு பர்சன். அவர் வந்து சினிமால ஃபினான்ஸ் பண்ற ஒரு பர்சன், ஓகேங்களா. ஸோ இவர் என்ன பண்றாரு, அந்த சேனல்ல இன்டர்வியூ அப்புறம் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த சென்ஸ் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப், ஒரு பிரதர்ஹுட் ரிலேஷன்ஷிப்ல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்ட்னர்ஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு வந்து தெரியல. இது நடுவில் அக்ரிமெண்ட் போடுறாங்க. இவர்கிட்ட வாங்க 20 லேக் அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஸ்கைனோவா அப்படிங்கிற ஒரு கம்பெனி நேம் போட்டு அந்த கம்பெனிக்கு வந்து சைன் மட்டும் போட்டு இவர் வந்து கொடுத்துருக்காரு. விச் மீன்ஸ் அந்த டாக்டர் குணா சண்முகா வந்து அந்த எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு கொடுத்துருக்காரு. பட் அந்த அக்ரிமெண்ட்ல அந்த கம்பெனி யாரோடதுன்ற ஒரு நேம் கூட இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அண்ட் இவ்வளவு பெரிய விஷயம் இப்போ நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. எல்லாம் ஓகே, நீ ஏன் இவ்வளவு மூச்சு முட்டை இந்த பெரிய கதையை எங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். பட் அதுக்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மூலியமா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஒரு பக்கம் வந்து இன்ஸ்டாகிராம்ல சோசியல் மீடியால பாக்குற எதுவுமே வந்து எல்லாமே உண்மையாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கேரண்டியே இல்லை. அதுல ஏதாவது ஒரு விஷயங்கள் பொய்யாகவும் இருக்கக்கூடும். பெரிய செலிபிரிட்டி, நான் மிகப்பெரிய செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லிக்கிற எல்லாருமே வந்து இங்க செலிபிரிட்டியெல்லாம் இருக்கிறது. அவங்க ஜஸ்ட் ஒரு போட்டோ போடுறாங்க. அந்த போட்டோ நீங்க பார்க்கும்போது மிகப்பெரிய பணக்காரா உங்களுக்கு தெரியலாம். பட் அது யதார்த்தமான உண்மை என்ன அப்படிங்கறத அவங்க கூட பழகி பார்த்தாதான் தெரியும். இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஃபீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அடிக்கடி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா வந்துட்டே இருக்கலாம். உங்களுடைய ஆசையை வந்து டேம்பர் பண்ணிட்டே இருக்கலாம், தூண்டிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த ஆர்வத்துல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி பர்சன் கிட்ட உங்களுடைய அமௌண்ட்டை நீங்க இன்வெஸ்ட் பண்றது கொடுத்தீங்கன்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய ஸ்கேமா தான் முடியும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்டுலயே ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன் எடுத்த பர்சன் நான் தான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து டேக் பண்ணிக்கிறாரு. அப்ப வாரன் பஃபெட், ஜார்ஜ் சோலஸ், ஃபியூஷ் இவங்கெல்லாம் எதுக்கு இருக்காங்க? அப்ப அவங்களுடைய டேலண்ட்டுக்கும் மிஞ்சின டேலண்ட் தான் இவர்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கு. அந்த எல்லாத்துக்கும் மேல 2000 கோடி ரிட்டர்ன் எடுத்தேன் அப்படிங்கிறாரு. 1 கோடி ரூபாய் நீங்க வெளியே சிலர்கிட்ட வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காரு. அந்த பிரச்சனைக்கே முதல்ல நீங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த ஸ்கேமை பத்தி அந்த யூடியூப் சேனலுக்கு அப்புறம் போஸ்ட் பண்ற செகண்ட் பர்சன் நம்ம தான். அண்ட் எல்லாத்துக்கும் மேல இது எந்த அளவுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து வெடிக்கும் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுல வேற யாராவது நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? இப்ப நான் சொன்ன பர்சன் கிட்ட நீங்க ஏதாவது அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அப்புறம் சைபர் கிரைம்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க. நம்ம கவர்மெண்ட் நமக்கு எப்பயுமே சப்போர்ட்டா இருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. எவ்வளவு பெரிய விஷயத்துல எவ்வளவு பெரிய பர்சன்ஸ் யார் ஏமாந்தாலும் அண்ட் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கறது நம்மளுடைய கவர்மெண்ட் மட்டும்தான். கவர்மெண்ட்டை நம்புங்க, அரசாங்கத்தை நம்புங்க. அரசாங்கத்தில் இருக்கிற அந்த டியூட்டியில் இருக்கிற ஆஃபீஸர்ஸை நம்புங்க. கண்டிப்பா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நீங்க அந்த மாதிரி ஸ்கேம்ல இந்த டாக்டர் குணா சண்முகா அப்படிங்கிற பர்சன் கிட்ட நீங்க ஏமாந்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க. உங்களை மாதிரி எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அதை வச்சுதான் அவர் மேல ஆக்ஷனும் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அவர் எந்த அளவுக்கு இன்னும் இன்டெப்தா யார் யார் எந்த அளவுக்கு ஏமாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் எல்லாத்துக்கும் மேல சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் நிறைய பேர் லைக் லாஸ்ட்லியா, அப்புறம் வந்து வேற யாரோ ஒருத்தர், இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய
சேனல்ல அவங்களுடைய விச் மீன்ஸ் அந்த கம்பெனி அவங்களுடைய கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக வந்து குணா சர்மா அவர் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கு. மணி அப்படிங்கிறது நம்ம எந்த விஷயத்தாலும் ஏர்ன் பண்ணிடலாம். பட் அதே ஒரு விஷயத்துல ஒருத்தர் வந்து நம்ம யாரோ ஒரு ஜென்ரல் பப்ளிக்கை ஏமாத்துறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஹைலி அன்அக்செப்டபிள் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. இப்போ எங்கிட்ட யாராவது ஒருத்தர் வந்து ஒரு 1 கோடி ரூபாய் கொடுத்து இந்த விஷயம் பேசு பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் எனக்கு 1 கோடி வருதுன்னு சொல்லிட்டு பேசுறதுலாம் வந்து இருக்கக்கூடாது. அதுக்கு பின்னாடி மக்களுக்கு எந்த அளவுக்கு தீங்குகள் இருக்கு, விளைவுகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம யோசிச்சு அதுக்கப்புறம் தான் பேசணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். உங்களை நம்பி உங்களுக்கு இருக்கிற ஃபேஸ் வேல்யூ நம்பி இங்க ஒரு பாமர மக்கள் எவனோ ஒருத்தன் சொல்ற விஷயத்தை நம்பி ஏமாறுறாங்க அப்படின்னா அந்த பாவம் அதுல உங்களுக்கும் பங்கு உண்டு, அந்த தவறுல உங்களுக்கும் பங்கு உண்டு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அவன் மட்டும் தப்பு செய்யல, அவனை ப்ரொமோட் பண்ற நீங்களும் ஒரு மிகப்பெரிய தப்பு தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இந்திய சட்ட அமைப்பிலையும் அதுக்குன்னே இருக்கிற தனி சட்டங்களிலும் இந்த மாதிரி தப்பா ப்ரொமோட் பண்றவங்க மீதும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அதிகமாகவே நிறைய சட்டங்கள் வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கு. அதனால ஒரு விஷயத்தை நீங்க ப்ரொமோட் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு அதுல இருக்கிற உண்மைத்தன்மையை ஆராய்ந்து ப்ரொமோட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலியமா நம்ம கிட்ட சொல்லிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். எல்லாத்துக்கும் மேல ஜஸ்ட் லைக் ஒரு மணி வருது அண்ட் பிஹைண்ட் உட்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய சேனல்ல வந்து என்ன பண்ணிருக்காருன்னா சொல்லிட்டேன், பேரை தெரியாம சொல்லிட்டேன், பட் இட்ஸ் ஓகே. அந்த சேனல்ல வந்து அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த இன்டர்வியூக்கும் அவர் வந்து பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து சொல்றாரு. ஓகேங்களா, பிஹைண்ட் உட்ஸ்ல வந்து இந்த குணா சண்முகா அப்படிங்கிறவர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அது வந்து ஒரு பெய்டு இன்டர்வியூ அப்படின்னும் பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்னும் அந்த ப்ரொமோஷன்ல வந்து இன்டர்வியூ எடுத்த பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மகேஷ் அவர்கள். ஒரு பர்சனை இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பர்சன் கிட்ட இருக்கிற நாலேஜ் என்ன, அட்லீஸ்ட் அவன் சொல்ற அந்த பசங்க சொல்ற விஷயத்துல இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிற விஷயத்துல நமக்கு ஏதாவது கொஞ்சம் ஐடியா இருந்தாதான் அந்த பர்சன் நம்ம போய் இன்டர்வியூ எடுக்க முடியும். கரெக்டுங்களா? ஜஸ்ட் லைக் தட் நம்ம எதிர்க்க ஒருத்தர் உட்கார வச்சுட்டு சரி பண்ணி பேசுப்பா பரவாயில்லன்னு சொல்லிட்டு பேச விட்டு வேடிக்கை பார்க்கறதுலாம் வந்து இங்க ஒரு நல்ல இன்டர்வியூக்கு அழகே இல்லை. இந்த மாதிரி சில விஷயங்களையும் ஈரோடு மகேஷ் அவர்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து உண்மையாவே ஷாக்கிங்கா இருக்கு. அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசலாம். ஃபாரெக்ஸ் ட்ரேட் வந்து அது வந்து ஒரு ஹியூஜ் டாபிக். அந்த டாபிக் பத்தி இப்ப நம்ம பேசணும் அப்படின்னா 1-to-1 ஒருத்தர்கிட்ட பேசும்போது அந்த 2 பேருக்குமே வந்து அந்த டாபிக்கை பத்தி ஒரு இப்போ ஒருத்தர் 100% ஆப்போசிட்ல இருக்கிற அட்லீஸ்ட் ஒரு 50% தெரிஞ்சிருக்கும். அப்பதான் அவர் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணி அவர் சொல்றது உண்மை இருக்கா பொய் இருக்கான்றது தெரியும். அவர் என்ன சொன்னாலும் அப்படியா கிரேட் அப்படின்னு சொல்லி பேசுறதுலாம் வந்து இங்க எந்த யூஸுமே இல்லை. உங்களுக்கு இருக்கிற ஃபேஸ் வேல்யூவை வச்சு இங்க பல பேர் அவங்க ஒரு லட்சக்கணக்கில் ஏமாந்துருக்காங்கன்னா அது ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னும் போது அப்ப ஏன் அந்த விஷயத்தை ப்ரொமோட் பண்றீங்க, அப்படியே அந்த விஷயத்தை செய்றீங்க அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கு. ஈரோடு மகேஷ் அவர்கள், லாஸ்லியா அவர்கள், அப்புறம் வந்து வேற ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர், இவங்க எல்லாருமே வந்து உங்களுக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு. நீங்க பேசுனீங்க உண்மைன்னு சொல்லிட்டு நம்பறதுக்கு இங்க சில மக்கள்கள் இருக்காங்க. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு அவங்கள வந்து கவர்ந்துருக்கீங்க, அந்த அளவுக்கு அவங்கள வந்து நீங்க வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அந்த மரியாதையை காப்பாற்றும் போது நீங்க ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்றத யோசிச்சுதான் இன்டர்வியூ எடுக்கணும். இதுதாங்க நம்ம இந்த வீடியோல உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சேன். அண்ட் இந்த மாதிரி நீங்க யாருன்னா ஏமாந்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேல இந்த வீடியோ மூலியமா உங்ககிட்ட சொல்ற விஷயம் ஒரே ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட யாருன்னா வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் ரிட்டர்ன் எடுத்துறேன் அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அந்த எல்லாத்துக்கும் மேல இந்த வீடியோ மூலியமா யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேரிங் இருந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த பிரச்சனையை வந்து ஒரு முற்றுப்புள்ளியை நோக்கி எடுத்துட்டு போகிறதுக்கு இந்த வீடியோ ஒரு டூலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.